சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்ட நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் 1088 கோடி ரூபாய் மதிப்பில் 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதேபோன்று சிறப்பு ஓய்வூதியம் பெறும் தூய்மை பணியாளர், அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள் மறைந்துவிட்டால் அவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு 1200 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் நோக்கில் அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஏழைகளை பாதுகாக்கும் சமூக திட்டங்கள் மூலம் 1,80,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதாவது மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பிற்கு சத்துணவு ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுவரையும் இல்லாத அளவில் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ஒட்டுமொத்த பணிக்கொடையாக ஒட்டுமொத்த தொகையை, அதாவது பணி நிறைவின் பொழுது பணிக்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட 4 அறிவிப்புகளை இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஈமக்கிரி உட்பட 4 அறிவிப்புகளை வழங்கியது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. சமூக திட்டங்கள் மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படும் விழா வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை, பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா விதிக்கும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவையின் காரணங்களால் தங்கம், வெள்ளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்தது. மாலையில் மேலும் 130 ரூபாய் உயர்ந்து 14,850 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல வெள்ளி விலையும் காலையில் கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 10 ரூபாய் அதிகரித்து 365 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் 1 கிலோ பார் வெள்ளி ஒரே நாளில் 20,000 ரூபாய் அதிகரித்து 3,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பல மாநிலங்களில் NDA ட்ரிபிள் என்ஜின் ஆட்சியை வழங்கி வருவதாக கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சியாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னையில் தேர்தல் அறிக்கை தொடர்பான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியில் தாவேக இணையுமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் கவர்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள். பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல, ஆளுநரை மதிக்கிறது இல்ல. தாவே கால போய் கேளுங்க, உங்களை யாரானு இழுக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அது சட்ட ரீதியாக நடவடிக்கை. இப்ப வர வச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு.
குக்கர்ல விசில் இருக்குல்ல. கோவை தெற்கு, கோவை வடக்கு உள்ளிட்ட 15 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க மக்கள் நீதி மய்யம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் கேட்பது, வெற்றி பெற சாதகமான தொகுதிகள், கமல்ஹாசனின் சுற்றுப்பயணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன்படி கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், வேளச்சேரி, மயிலாப்பூர், மதுரவாயல், அம்பத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், தியாகராய நகர், திருச்சி கிழக்கு, ஸ்ரீரங்கம், மதுரை மத்தி ஆகிய 15 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியலை திமுகவிடம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே டாட் சின்னம் கிடைக்க காரணமாக இருந்த தலைவர் கமல்ஹாசனுக்கு பாராட்டு, பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உட்பட 5 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு அமைத்தல் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் 50,000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனு பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 100 நாட்கள் வேலை திட்டத்தில் மத்திய அரசின் மாற்றங்களுக்கு எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பாராட்டு உள்ளிட்ட தீர்மானங்களும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் ஆணையத்தில் டார்ச் சின்னம் விண்ணப்பிக்கும் போதே அதுல போட்டியிடுவதற்கு தானே விண்ணப்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 பொது தேர்தல்களையும் நாங்க எப்படி செயல்பட்டு அதை பார்த்து தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அது முழுமை பெறும் போது உங்களுக்கு தகவல் வந்து சேருங்க.